என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி க்ளீனான ராகி 1 கிலோ, அரிசி நல்லா க்ளீன் பண்ண பச்சரிசி, கோதுமை, அப்புறம் கடலக்கொட்டை. இதெல்லாம் எதுக்குன்னா துவரம்பருப்பு. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம பாப்பாவுக்கு வீட்டிலே செல்லாக் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவள் 6 மந்த்லேருந்தே நான் அவளுக்கு செல்லாக் வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன், ராகி செல்லாக். அதோட ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க. இப்போ பாப்பாவுக்கு 2 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ 2 இயர்ஸ் வரையும் நான் இது தான் அவளுக்கு செல்லாக்காக கொடுத்துட்டு இருக்கிறேன். ராகி நல்லா க்ளீன் பண்ண க்ளீனாக இருக்கிற ராகியை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 கிலோ ராகிக்கு லைக் 2 கிளாஸ், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு அரிசி, அப்புறம் கோதுமை, அப்புறம் கிரைன் என்னென்ன கிரைன் இருக்குதோ, க்ரீன் கிராம்ஸு, அப்புறம் சன்னா டால், இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆக்சுவலி இது 2 மெத்தடில் இருக்குது. ஒன்று கழுவி அதை முளை கட்டி வைப்பாங்கள்ல, அது முளை கட்டினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி அரைக்கிற மெத்தடும் இருக்குது. இது நான் டைரெக்டாகவே க்ளீன் பண்ணி எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணி நல்லா ஒரு இன்க்ரீடியண்ட்டும், அதாவது இந்த சன்னா தாலாக இருக்கட்டும், துவர் தாலாக இருக்கட்டும், எல்லாமே தனித்தனியாக நல்லா ஃப்ரை ஆகணும். ஏன்னா சும்மா ஏனோ தானமும் ஃப்ரை பண்ணால் அது நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகும். இன்னொன்று என்னென்னா, பசங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகும். அதனால் தனித்தனியாக ஒரு இன்க்ரீடியண்ட்டும் பார்த்து பொறுமையாக ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ராகி மால்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ராகி கஞ்சின்னு சொல்லலாம். இது நான் பாப்பாவுக்கு 6 மந்த்ஸ்லேருந்தே நான் இது கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் 1 இயர் ஆனதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்றா அப்படின்னு வீக்லி 2 இல்லை வீக்லி 3 டைம்ஸ் அப்படி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ ராகி கஞ்சி எப்படி பண்ணணும்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.